உங்களுடைய சிம்பிளான 10,000 ரூபி இன்வெஸ்ட்மெண்ட் கூட லேக்ஸ் இல்ல க்ரோர்ஸ் வரைக்கும் க்ரோ ஆகும்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? கேட்கவே டெம்ப்டிங்கா இருக்குல்ல. பட் உண்மை என்னன்னா இன்வெஸ்டிங் மேஜிக் கிடையாது, ஓவர் நைட்ல ரிச் ஆகிறோம் அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அபவுட் பிளேயிங் த லாங் கேம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நம்ம அட்வான்டேஜ்க்கு லெவரேஜ் பண்ணிக்கிறது தான். அண்ட் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் தான் லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் ட்ரீம் பண்றோம். மணி நம்ம தூங்கும் போது கூட நம்மளுக்காக ஒர்க் பண்ணுன்ற ஒரு ஐடியாவே எக்ஸைட்டிங்கான ஒரு ஐடியா. பட் லெட்ஸ் பி ஹானஸ்ட், ஸ்டாக் மார்க்கெட்னு நினைச்சா கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா அதுல வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ரிஸ்க், நம்ம மணியை லூஸ் பண்ணிடுவோன்ற அந்த ஃபியர், இது எல்லாருமே யாரா இருந்தாலுமே பேசிக்கலி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க தான். அண்ட் இதுல இருக்க கீ டிஃபரன்ஸே என்னன்னா, யார் ரியல் வெல்த் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மார்க்கெட்டை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அதை எப்படி வைஸ்லி யூஸ் பண்ணலாம்னு லேர்ன் பண்ணுவாங்க. குட் நியூஸ் என்னன்னா, நீங்க ஒரு வாரன் பஃபேவா இருந்தாதான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. உங்க கையில 10,000 ரூபாய் ஒரு சாலிட் பிளான் இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலே போதும். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ஃபார் எவர் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்க எவ்வளோ இயர்லியரா ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ டைம் காம்பவுண்டிங்க உங்க ஃபேவர்ல ஒர்க் பண்ண வைக்கும். எவ்ரி இயர் நீங்க வெயிட் பண்றது மணி லாஸ்ட் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. நம்ம சேனல்ல தி வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்றது தான் இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீங்க யோசிக்கலாம், என்னோட 10,000 ருபீஸுமே நான் டைரக்ட்லி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டா? பட் நீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் பிக்கிங்ல மாஸ்டரா அப்படின்னு கேட்டுக்கங்க. ஏன்னா அதுல மாஸ்டர் பண்றதுக்கு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் இயர்ஸ். அதனால தான் the smarter move is to start with மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்னா நம்பர் 1 டைவர்சிஃபிகேஷன். ஒரு சிங்கிள் ஸ்டாக் கிராஷ் ஆகலாம், ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்க மணியை மல்டிபிள் கம்பெனிஸ் அண்ட் செக்டார்ஸ் அக்ராஸ் இன்வெஸ்ட் பண்றதுனால அந்த ரிஸ்க் இம்பாக்ட் குறையும். அண்ட் நம்பர் 2 ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் உங்க மணியை ஹேண்டில் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. அண்ட் நம்பர் 3 காம்பவுண்டிங்கோட பவர். நீங்க எவ்வளோ இயர்லியா ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ பிகரா உங்களோட லாங் டேர்ம் கெயின்ஸை உங்களால பார்க்க முடியும். அண்ட் நம்பர் 4 ப்ரூவன் சக்சஸ். மெனி இன்வெஸ்டர்ஸ் கன்சிஸ்டன்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால லேக்ஸ் ஏன் க்ரோர்ஸ் கூட பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க 10,000 ருபீஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ்ல போடுறது ஒரு குட் அமௌண்டா நீங்க யோசிச்சீங்கன்னா, ஆமா அதுல நீங்க வைஸா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா குட் தான். பட் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங், அது இந்த மாதிரி ஒரு ஸ்மால் அமௌண்ட்ல இட் கேரிஸ் ஹையர் ரிஸ்க். அதனால தான் ஸ்மார்ட்டர் அப்ரோச்சா மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் உங்க வெல்த்தை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன்னா நீங்க ஒன்ஸ் ஒரு ஃபியூ க்ரோர்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா டைரக்ட் ஸ்டாக்ல நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சிம்பிள் ட்ரூத் என்னன்னா, நம்ம கிரியேச்சர்ஸ் ஆஃப் ஹேபிட். எவ்வளோ கன்சிஸ்டண்டா நம்ம இருக்கோமோ அவ்வளோ பெட்டரா ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். இதனால தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எஸ்ஐபி அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் அக்கௌண்டபிலிட்டியை ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் நீங்க ஆன் ட்ராக்கா இருக்கிறதுக்கு இட் ஹெல்ப்ஸ். ஸோ நீங்க இப்பவே டிசைட் பண்றீங்கன்னா 10,000 ருபீஸ் எவ்ரி மந்த் ஃபார் த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப்க்கு நீங்க ஒரு பவர்ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க. அண்ட் மார்க்கெட் பத்தி யோசிச்சீங்கன்னா அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே தான் இருக்கும். பட் நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்க ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் மூலியமா பெனிஃபிட் ஆகலாம். அண்ட் காம்பவுண்டிங் ஓவர் டைம் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கும். ஆனா இதுல ஒரு கேட்ச் என்னன்னா, நீங்க இன்னைக்கு ஆக்ஷன் எடுத்தாதான் நாளைக்கு இதோட ரிவார்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம சில சினாரியோ பார்க்கலாம். சினாரியோ நம்பர் 1, ஒன் டைம் 10,000 ரூபி இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது 10,000 ருபீஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஆவரேஜா 12% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ல நீங்க லம்சமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த டேப்லர் காலம்ல நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கதை நீங்க பார்க்கலாம். உங்க லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி க்ரோ ஆகுன்றது டேப்லர் காலம்ல போட்டிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் 31,508 க்ரோ ஆகுது. 15 இயர்ஸ்ல 54,736 rupees, 20 yearsல 96,463 rupees and 25 yearsல 1.7 lakhs, 30 yearsல 2.99 lakhs. ஸோ கிட்டத்தட்ட 3 லட்சம் உங்க 10,000 ரூபாய் 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 3 லட்சமா க்ரோ ஆகுது. இதே இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். சினாரியோ நம்பர் 2. இப்போ இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நீங்க 10,000 rupees எவ்ரி மந்த் எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 10 இயர்ஸ்ல 15.7 lakhs, 15 இயர்ஸ்ல 47.6 lakhs, 20 இயர்ஸ்ல
இயர்ஸில் 92 lakhs, 25 இயர்ஸில் 1.7 crore அண்ட் 30 இயர்ஸில் 3.1 crores. இந்த டேப்லர் காலம்ல பாக்குறீங்களா எவ்வளோ பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் தெரியுதா? இதுதான் கன்சிஸ்டன்சியோட பவர். இன்னொரு சினாரியோவை சொல்றேன். இதுல உங்களுக்கு இன்னும் பிக்கர் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா உங்க எஸ்ஐபி அமௌண்ட்டை 10% நீங்க ஈச் இயர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் ஃபாஸ்டரா க்ரோ ஆகும். லைக் 10 இயர்ஸ்ல 33.7 lakhs, 15 இயர்ஸ்ல 86.8 lakhs, 20 இயர்ஸ்ல 1.98 crores, 25 இயர்ஸ்ல 4.27 crores and 30 இயர்ஸ்ல 8.83 crores. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க இப்பவே ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா உங்க கான்ட்ரிபியூஷனை ஓவர் டைம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணா சீரியஸ் வெல்த் வித்தவுட் டேக்கிங் பிக் ரிஸ்க் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்க கோல் வந்து உங்க மணியை டபுள் ஆக்கணும். அதாவது இப்போ 10,000 ரூபாய் குவிக்லி 20,000 வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா, லைக் உங்க கோல் உங்க மணி வந்து ஃபாஸ்டா டபுள் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா இருந்தா ப்ராபப்ளி, இல்லைனா இட் மே நாட் பி த பெஸ்ட் பிளேஸ் டு டபுள் யோர் மணி ஃபாஸ்ட். நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஸ்டெடி ரிலையபிள் க்ரோத் ஆஃபர் பண்ணுது. ஒரு ஆவரேஜ்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் உங்க மணியை 6 to 7 இயர்ஸ்ல டபுள் பண்ண முடியும். ஷார்ட் கட் பார்த்தீங்கன்னா ரேர்லி ஒர்க்ஸ், ஆனால் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் கண்டிப்பா ஒர்க் ஆகும். நீங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் ஸ்டாக்ஸ்லயே டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணா என்ன, எனக்கு இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இல்லை அப்படின்னா, ஒரு பெஸ்ட் அப்ரோச் நான் சொல்றேன். ஸ்டெப் 1, உங்களோட ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் க்ரோர்ஸை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா பில்ட் பண்ணுங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு ஸ்டேபிள் லாங் டேர்ம் growth வித் லோவர் ரிஸ்க்லேயே தருது. அதுக்கப்புறமா அந்த ஸ்டெப் 2 தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பேஸ் வந்தக்கப்புறமா டைரக்ட் ஸ்டாக்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களால் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க நீங்கள் முடியும். ஸோ இது ஒரு டிரைவிங் கற்றுக்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். நம்ம எடுத்தோடனே ஒரு ஃபார்முலா 1 கார் எடுத்து ஓட்ட மாட்டோம். ஒரு ரிலேயபிள் வெஹிக்கிள் வந்து வாங்கி அதில் தான் ரூல்ஸ் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம எப்போ ரெடியாக இருக்கோமோ அப்போ தான் அப்கிரேட் பண்ணுவோம். ரிமெம்பர், நீங்கள் எவ்ரி இயர் நீங்கள் வெயிட் பண்ணுறதுன்றது ஒரு ஹியர் ஆஃப் பொட்டன்ஷியல் காம்பவுண்டிங்கை நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த வீடியோலேருந்து நம்மளால ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஆக்ஷன் டுடே. ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் லைக் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாலேருந்து வாரன் பஃபே வரைக்கும் அவங்க சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ யார் வெல்த்தை பற்றி ட்ரீம் பண்ணுறாங்களோ இல்லை யார் அதை அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க 2 பேருக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் ஆக்ஷன். ஸோ டேக் ஆக்ஷன் டுடே. நீங்கள் 10 லட்சம் வேணும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கிடையாது. 10,000 rupees இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க உங்ககிட்ட அந்த கரேஜ் இருக்கு, தைரியம் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க பட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு யூ ஆர் நாட் ஷுர் அப்படின்னா we have got you covered. எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக இன்னைக்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க அண்ட் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கண்டிப்பாக அமுக்குங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூபிள் மணி டிப்ஸை நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இல்லைன்னா எது உங்களை ஹோல்ட் பேக் பண்ணுது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு. ஸோ வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். Thank you for watching. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.